ஒரு ஆள் உட்கார்ந்த இடத்துல இன்னொருத்தர் போய் உடனே உட்கார வேண்டியிருந்தா பக்கத்துல உள்ளவன் பெரிய குழப்பவாதி. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆரா அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் மிகப்பெரிய ஒரு சயின்ஸ். கடல்ல போய் நான் கடலை பத்தி முழுவதும் தெரிஞ்சுக்கிடுவேன் அப்படின்னா அது முழுவதும் முடியாது. ஏன்னா மனிதர்களால் ஒரு எல்லை வரை தான் பயணிக்க முடியும். அதே போலதான் ஆராவை குறித்த ஒரு கல்வியும் அப்படிதான். ஆராவை குறித்து நம்ம பல கோணங்கள்ல பேசலாம். ஆனால் அதை முழுமைப்படுத்துவது என்பது அவரவர் அனுபவத்துல தான் வரும். நம்முடைய ஆரா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத இந்த நுண்ணுடல் மற்றவர்களோடு பாதிப்பை ஏற்படுத்துமா, அல்லது மற்றவர்களுடைய ஆறா நம்மை பாதிக்குமா, நம்ம ஆறா அவங்கள பாதிக்குமான்னா கண்டிப்பாக பாதிக்கும். நீங்க பஸ்ல போய் இடம் பிடிக்க போவீங்க, ஒருத்தன் உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு போவான், போனோன்னா ஓடி போய் உட்காருவீங்க. அது தவறு. நம்முடைய முன்னோர்கள் இதை ஒரு பழக்கத்தை வச்சிருந்தாங்க. ஒரு ஆள் உட்கார்ந்த இடத்துல இன்னொருத்தர் போய் உடனே உட்கார வேண்டியிருந்தா துண்டை வச்சு அந்த இடத்த ஒரு தட்டு தட்டிட்டு உட்காருவாங்க, பார்த்துருப்பீங்க. எதுக்குன்னா, இப்ப நான் இப்படி இருக்கிறேன், நான் இப்ப எந்திரிச்சு போயிட்டேன் அப்படின்னா என்னுடைய பிசிக்கல் பாடி போயிடும், மைண்டு உடலோட சேர்ந்து போயிடும். என் ஆறா தான் அதுக்கப்புறம் பின்னாடி தான் வந்து இணையும் என் பாடியில. ஆறாவினுடைய தன்மை அப்படிதான். ஆனா நீங்க என்ன செய்யறீங்கன்னா, அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக ஓடி போய் டக்குன்னு போய் உட்காடுறீங்க. அப்படி உட்காரக்கூடாது. ஏன்னா ஒரு தட்டு தட்டுனா அந்த ஆறா களைஞ்சிரும், அதுக்கப்புறம் உட்காரலாம். இது ரொம்ப முக்கியம். அல்லது சொடக்கு போடுவாங்க, அல்லது இப்படி ஒரு தட்டு தட்டுவாங்க, இப்படிலாம் பார்த்துருப்பீங்க. இது எதுக்குன்னா ஒருவருடைய ஆறா இன்னொருவரை பாதிக்கக்கூடாது என்பதற்காக சொல்லுவாங்க. இப்போ ஒரு நல்ல வலிமையான ஒரு நபர் பக்கத்துல நம்ம இருக்கிறோம்னா அவருடைய எனர்ஜி நமக்கு டிரான்ஸ்பர் ஆகும். ஒரு வலிமையான நோயுடைய ஒருத்தர், தீவிரமான நோயுடைய ஒருத்தர் பக்கத்துல உட்காருன்னா அவருடைய ஆறாவினுடைய பாதிப்பு நம்ம வந்து பாதிக்கும். நீங்க காலையில சில நேரங்கள்ல எந்திரிச்சு ரொம்ப பிரிஸ்கா எனர்ஜியா இருப்பீங்க. நீங்க பஸ்ல ஒருத்தவங்க கூட உட்காருவீங்க, பக்கத்துல உள்ளவன் பெரிய குழப்பவாதி, ரொம்ப மண்டையை போட்டு குழப்பி நோய் நொடியில இருக்கான். அவன் பக்கத்துல உட்கார்ந்தாங்கன்னா அப்படியே உங்களுடைய ஆறாவ எனர்ஜியை அப்படியே ஷப் பண்ணி இழுத்துட்டு உங்களை விட்டு போயிடும். நீங்க இறங்கல, பஸ்ல இருந்து இறங்கும் போது ஆவியத்தால நடக்க முடியாம ஒரு மாதிரி டயர்டா, மைண்ட்லயும் டயர்டாயிருவீங்க. ஆறா வந்து ஒருத்தரை பாதிக்கிறது. ஒரு நல்ல வலிமையான ஒருத்தர் கூட இருக்கும்போது நம்ம ஆறாவும் வலிமை அடைகிறது. நம்ம ஒரு நோயாளி கூட இருக்கும்போது நம்முடைய ஆறாவும் நோய்த்தன்மை அடைகிறது. அப்போ நம்ம ஆறா பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கிறது. நம்ம ஆறாவினுடைய தன்மையை வேற ஒரு பரிமாணத்துல மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்குன்னு சில பிரத்யோகமான சில எக்ஸசைஸ் இருக்குது. சில சக்கரங்களில் நாம் கவனத்தை வச்சா மற்றவங்களுடைய ஆறா நம்மளை பாதிக்காது. நம்முடைய மனமானது நிதானமாக, பரபரப்படையாமல், எந்த சூழ்நிலையும் நம்ம மனமானது ஆட்படாமல் ஒரு சமநிலையில் இருந்தால் மற்றவர்களுடைய ஆறா நம்மளை பாதிக்காது. இந்த ரெண்டு விஷயம்தான். சில சக்கரங்களில் கவனத்தை வைக்கணும், அல்லது நம்ம மனநிலையை பேலன்ஸ்டா வைக்கணும். இந்த ரெண்டும் இருந்ததுன்னா மற்றவர்களுடைய ஆறா நம்மளை பாதிக்காது. நம்ம மைண்ட் ரொம்ப இம்பேலன்ஸ் ஆகுதுன்னா மற்றவர்களுடைய ஆறா கண்டிப்பா நம்மளை பாதிக்கும். இதற்கு நம்ம பயிற்சிகள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இப்போ அடிப்படையிலேயே ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நம்முடைய உடல் அப்படிங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியுது. இந்த உடலினுடைய நுட்பமான பகுதி மைண்டு, அது நம்ம கண்ணுக்கு தெரியல. இந்த மைண்டை விட நுட்பமான பகுதி எனர்ஜி, அதுவும் நமக்கு தெரியல. எனர்ஜி தான் உணர்வு பட்டு மைண்டா மாறி இருக்கு. மைண்டு தான் தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக உடலை கட்டுமானம் பண்ணியிருக்குது. அப்ப இந்த உடலுக்கும் மனசுக்கும் முந்திய ஸ்டேஜ்ல நுட்பமா இருக்கிறது ஆறா, எனர்ஜி. இந்த எனர்ஜியை சரி செய்வதன் மூலமாக உடலையும் மனதையும் சரி செய்ய முடியும் என்ற ஒரு சயின்ஸை இன்னும் கொஞ்ச நாள் நம்ம தெரிந்து கொள்வோம். இந்த அறிவியலை எதிர்காலத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது நான் இன்னைக்கு சொல்ற விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். ஐயோ, இந்த விஷயத்துல நம்ம ஆராய்ச்சி பண்ணாம விட்டோமேன்னு சொல்லி விஞ்ஞானிகள் எல்லாம் யோசிப்பார்கள். இந்த நுண்ணுடலை சரி செய்வதன் மூலமாக உடலையும் மனசையும் சரி செய்ய முடியும். அந்த நுண்ணுடல் தான் ஆறா. அந்த ஆறாவுடைய தன்மை மற்றவர்களை பாதிக்கும், மற்றவர்களுடைய ஆறா நம்மை பாதிக்கும். அதிலிருந்து தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் தெளிவான நல்ல பயிற்சிகளை முறைப்படி கற்றுக்கொண்டால் கண்டிப்பாக அதிலிருந்து நாம் வெளியே வந்து விடலாம். வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.